இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம திருமூர்த்தி டேம் தான் வந்திருக்கோம். திருமூர்த்தி டேம் வந்துட்டு இப்போ நம்ம வாய்க்கால் ஃபுல்லாவே தண்ணி போயிட்டு இருக்கு. இதோட நேம் சீர்மட்ட கால்வாய். இப்போ திருமூர்த்தி டேம்ல ஒரு சைடுல தான் நம்ம இருக்கோம். இதோட வியூ பாயுங்க சூப்பரா இருக்குல்ல. இதோட தண்ணி வந்து இங்க வந்து பார்க்கும்போது நீங்க ஸ்லோவா தான் போகும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடா போகும் தண்ணி. இது ரொம்ப பாக்குறதுக்கு சூப்பராவே இருக்கு. ஸோ இங்க வந்தா சேஃபா வாங்க. சீர்மட்ட கால்வாயில நம்ம கீழே தான் இருக்கோம். இது வந்து ஒன் ஆஃப் த போற ரோடு தான் அது. இன்னும் அந்த சைடு பாத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தண்ணியெல்லாம் ஓவர் ஜில்லுன்னே இருக்கு, செமையா இருக்கு. ஆனால் குளிக்கலாம் அலோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து சேஃப்டிக்கு எதுவுமே இல்லாதனால குளிக்க அலோட் பண்ண மாட்டாங்க. தண்ணி ஓவர் ஸ்பீடாக போகுது. ஆனால் இதுவே கம்மி தான் போல, இன்னும் அதிகமாகவே போகும். ஸோ இதோட வியூவே நல்லா இருக்கு. இந்த வியூ பாயிண்ட் வந்து ஃபுல்லாகவே கீழே போகும்போது சூப்பராகவே இருக்கு. இங்கெல்லாம் உண்மையிலே செம்ம ஜில்லுன்னு இருக்கு, தண்ணியெல்லாம் வேற லெவலில் இருக்கு. சீர்மட்ட கால்வாய் மூலமா தண்ணி உள்ள போய் அந்த திருமூர்த்தி இந்த டேம்ல போய் கனெக்ட் ஆகுது. தண்ணி பாருங்க எவ்வளவு ஃபோர்ஸா அடிக்குதுன்னு, செம்ம ஃபோர்ஸாவே வருது. மதில் கீழே தான் நிக்கிறோம். இது வந்து ஓபன் பண்றது க்ளோஸ் பண்ற பிளேஸ். இப்போ வந்து இது வந்து க்ளோஸ்ல தான் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல, அதனாலவே இங்கிட்ட தண்ணி வந்து போகாதனால இந்த மாதிரி ட்ரையாவே இருக்கு. ஸோ இந்த வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா மலைக்கு சென்டர்ல அப்படி இந்த தண்ணி ஃபுல்லா இருக்கனால அந்த பார்க்கவே இன்னுமே அழகா சூப்பரா இருக்கு. வெயில் வேற மண்டைய பழக்குது. நடந்தே தான் போயிட்டு இருக்கோம், பஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்னாங்க. இங்கே பாருங்க மேலே சூப்பராக இருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது சுற்றி தோப்பு தான் இருக்கு. இன்னும் 2 கிலோமீட்டர் காலு தான் ரொம்ப வலிக்குது. வெயில் வேற அவ்வளோ சுள்ளுன்னு அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு 1/2 கிலோமீட்டர் போனால் வந்துடும் நினைக்கிறேன்.
வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம திருமூர்த்தி கோயில் அடிவாரத்தில் நம்ம லெஃப்ட் சைடு போனீங்கன்னா ஒரு ஆறு அப்படியே ஒரு குளம் மாதிரி போகும். இதோட குளம் கிடையாது, இதோட திருமூர்த்தி மலையோட டேமோட கனெக்டிவிட்டி தான் இது. இந்த கனெக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய பில்டிங் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது செவரா என்னன்னு தெரில, பட் ஒரு பாதை மாதிரி வந்து பாதையிலேருந்து நடந்து தான் வந்தோம். இது பார்த்தீங்கன்னா பழங்காலத்து மாதிரி ஏதோ இடிஞ்சு போயெல்லாம் கிடக்கு. மேலே நின்று தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன். பட் இது வந்து முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே டேஞ்சரஸ் போர்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த போர்டை பார்த்து தான் வந்தோம். இப்போ தண்ணி கம்மியாக இருக்கனால நான் இங்கே இருந்திருக்கோம். ஸோ நீங்கள் பரும்போது தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா பார்த்துவாங்க. ஸோ இது டேஞ்சரஸான பகுதி தான். நாங்களே இப்போது யார் இப்போதைக்கு எதுவும் சொல்லலை, நாங்கள் ஆள் எதுவும் பார்க்கல, அதனால் இப்போ நாங்கள் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே என்னோட பின்னாடியோட சைடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே இந்த கட்டடம் எல்லாமே ஒரே ஒரு இடிஞ்சு போய் அப்படியே பாழடைஞ்சு இருக்குது. ஆக்சுவலாக இது வேறு தடுப்பு சவரா இல்லை வேற ஏதாவது எதுவுமே தெரில. கரெக்டாகவே ரொம்ப இடிஞ்சு பழங்காலத்துல மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க வீடியோல பார்க்கும்போது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பேசிட்டு இருந்தோம். இப்போ நான் கீழே இறங்கி வந்துட்டோம். இது ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏதோ நம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், 340 அப்படின்லாம் நம்பர்ஸ் கோடெலாம் போட்டிருக்காங்க. இதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா 2 சைடுமே தண்ணி இருக்குது, நடுவில் பாதை இருக்கும். இப்போ நடுவில் தான் பாதை போகும். இந்த சைடு தண்ணி இருக்கும், இந்த சைடு தண்ணி இருக்கும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது வந்து தடுப்பு சவர் மாதிரி, ஆனால் இது தண்ணி வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகி இந்த சைடு ஃபுல்லாகவே வந்துருச்சு. இதான் நம்ம நடுவில் போகிற பாதை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயில் அங்கே தான் இருக்கும். கோயிலேருந்து நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இதோட கனெக்டிவிட்டி இப்படி தான் வரும். இதோட கண்டினியூஸ் இதோட டேம் தான் இப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் டேமு கொஞ்சம் தண்ணி அதிகமாக வந்து இப்போ ஃபுல்லாகவே தண்ணியானால அந்த சைடு யாருமே அலோவ் பண்ணலை. அதனால இந்த சைடு மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க. அதனால தான் இந்த சைடு வந்து பார்க்குறோம். நானே ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த சைடு. நல்லாவே இருக்குது. 2 சைடு தண்ணி, நடுவில் நடக்கிற அந்த ஃபீலே கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்டான ஃபீல். நாங்கள் 340 சொல்லிட்டு அதோட கண்டினியூஸ் மறுபடியும் இங்கே 250 நம்பர் போட்டிருக்கு. இந்த மாதிரி நம்பர் அப்படியே இந்த ஃபுல்லாக அந்த பாதை ஃபுல்லாக அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் கரெக்டாக என்னன்னு தெரில. இங்கே நீங்கள் குளிக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அதை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே குளிக்கிறது சேஃபே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஆழம் எப்படி எதுவுமே தெரியாது. ஏன்னா இது ஃபுல்லாகவே பாறையாக தான் இருக்குது. திடீர்னு மேடாக இருக்கும், திடீர்னு ஆழமாக போயிடும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் குளிக்கணும்னு ட்ரை பண்ணி எதுவும் முயற்சி பண்ணாதீங்க. ஆனால் அப்புறம் டேஞ்சர் ஆயிரும். ஸோ அதான் சொல்கிறேன். இப்போ நான் நிற்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா திருமூர்த்தி டேம்ல இருக்கும். இதுக்கு எதுக்காக வந்திருக்கோம்? மூவி ஷூட்காக வந்திருக்கோம். இல்ல ஹீரோ யாரு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் டுடேல நடிச்ச ஹீரோ தான் பிரதீப் ரங்கநாதன் தான் இதுல நடிக்கிறாரு. கேமரா இவங்க, டைரக்டர் இவங்க, ஆக்டிங் இவங்க அப்படின்லாம் பேசியிருப்பான். இப்போ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால கார்லாம் உள்ளுக்குள்ள வச்சு நல்லா கட்டையெல்லாம் போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிளேஸ் எதுனே எங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி ஆயிடுச்சு எல்லா பக்கத்துமே. இல்லைன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் க்ரீனாக அது வரைக்கும் நம்ம போய் உட்காந்து பேசுறதுக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இது வரைக்கும் வந்தனால இப்போ அவங்க எங்கே உட்காந்தாங்க எந்த இதுன்னே தெரில. பட் எக்ஸாக்டாக எனக்கு இந்த லொக்கேஷன் தான் என்னோட கன்ஃபர்மேஷன். ஆனால் பட் எந்த அந்த ஒரு மரத்தில் உட்காந்து அவங்க பேசினாங்க அது வந்து எனக்கு கிளியர்ஸாக தெரில.